எழுந்து போகிறேன்னு தெரியல. இதே தான் வாரத்தில் 4 நாள் நடக்கிறது. ஏதோ மாதத்தில் 4 நாள், வாரத்தில் 4 நாள். இனிமேல் நான் பேசுகிறேன்னா பாரு, உங்கள் அம்மா குழந்தைகள் ஒரு வைராக்கியம் வந்து ஒரு நாள் துணி துவைக்கும். எவ்வளோ துவைக்கும்னா மிஷினில் போடுற வரைக்கும் துவைக்கும். அதுக்கப்புறம் எடுத்து அம்மா தான் உணர்த்தணும். அப்புறம் மடித்து வைக்கிறதுக்கு அம்மா வேணும். இப்படி எல்லாம் ஒரு வைராக்கியம் உண்டு வச்சுக்கோங்களேன். ஆனால் சில பெரியவாளுக்கெல்லாம் ஒரு நல்ல வைராக்கியம் உண்டு. பகவானை அடையணும்னு ஒரு தீவிரம். இந்த சாந்தோபாக்கு அப்படி ஒரு தீவிரம், பகவானை அடையணும் அப்படின்னு ஒரு தீவிரம். அவர் சொல்லிட்டார், தீர்மானமாக சொல்லிட்டார், என்னால் வர முடியாது. உடனே எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பிச்சு, அப்படி தண்டமாக வீணாக போயின்னு இருக்கே, தாயே தந்தை என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும்னு. வாழலாம் பார்த்தா இவனோட தான் நம்மளை எடுத்துருவான். நம்ம வீட்டுக்கு போவோம், மத்தியானம் சாப்பாடு சாப்பிடணும், நமக்கு நிறைய வேலைகள் இருக்குது, பொறுப்புகள் இருக்குது. இந்த பொறுப்புன்னு ஒன்று சொல்லி சொல்லியே நம்ம தெய்வத்தை விட்டு விலகி ஓடின்னு இருக்கோம். எல்லாமே பொறுப்பு தான், ஆனால் பொறுப்புன்றத ஒரு சாக்காக வச்சுட்டு இருக்கோம். எல்லாரும் போயாச்சு, இவ மட்டும் நிற்கிறா மனைவி. எல்லாரும் போனால் இவ போக முடியாது, பிராரப்த கர்மா. அவர் கேட்டார், நீ மட்டும் ஏன் நிற்கிற அப்படின்னு. இல்லை, இனிமேல் நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். எப்படி ராமன் இருக்கும் இடம் சீதைக்கு அயோத்தியோ அது போல. அவர் சொன்ன வசனம் எல்லாம் நல்லா தான் இருக்குது, எல்லாம் நல்லா தான் சொல்லுவேன். நீ பாட்டுக்கு நல்லா பட்டு ஆடையெல்லாம் உடுத்து நல்லா நகையெல்லாம் போட்டு வந்திருக்காய். நாங்கள் உட்காந்து தியானம் பண்ணலாம் பார்த்தா அப்புறம் உன்னை காப்பாற்றுறதே பெரிய பொழப்பாக போயிடும் அப்படின்னு. அதனால் நீ வீட்டுக்கு போன அவசரம் இல்லை, போக மாட்டேன். அங்கே இந்த வீட்டில் இருந்தாலும் எல்லோரும் என்னை பார்க்கும்போதெல்லாம் கணவர் எங்கேன்னு கேட்பா. அது பதில் சொல்கிறத விட உங்களோட கஷ்டமோ நஷ்டமோ உங்களோட இருந்துவிட்டு போயிடுறேன், எனக்கு அது ஒரு சமாதானம் அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் சொன்னார், அப்போ நீ இந்த ட்ரெஸ்லலாம் இருந்தால் நடக்காது, இந்த கோலத்தில் இருந்தால் என்னோட இருக்க முடியாது. இப்போ என்ன பண்ணணும்னா இதெல்லாம் போட்டுட்டு வேறு தானே போட்டுக்கும், ரொம்ப சாதாரணம். உடனே அவள் கூட வேலைக்காரா வந்திருக்கா பாரு, அந்த வேலைக்காரிக்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவளுடைய ஒரு வஸ்திரத்தை எடுத்து இவள் வாங்கி உடுத்தின்டா. ஒரு கிழிஞ்ச வஸ்திரத்தை வாங்கி உடுத்திண்டு கழுத்தில் மாங்கல்யத்தை தவிர எதுவுமே வச்சுக்கல, எல்லாமே கொடுத்துட்டா. அப்போ அவள் சொன்னா, இனிமேல் அவங்களோட இருக்கலாமா? அவர் சொன்னார், ரொம்ப சந்தோஷம், நீ இருந்து தியானம் பண்ணு, 2 பேருமா சேர்ந்து பாண்டுறங்கன்னா அனுபவிப்போம். அப்படி ஒரு கணவன் வேணும் இல்லையா? அது ஒரு பாக்கியம் இல்லையா? நீ என்ன அனுபவி, நான் ஒன்று அனுபவிக்கிறேன், 2 பேரும் டிவி அனுபவிக்கலாம். இப்படி தானே இருக்குது. நம்ம 2 பேர் சமோசா சாப்பிட்லாம், பீஸா சாப்பிட்லாம், பரோட்டா சாப்பிட்லாம். கணவன் மனைவிக்குள்ள அனுபவங்கள்லாம் தானே. தீபாவளிக்கு பட்டு புடவை வாங்கலாம், இப்படி ஒரு உடல் சார்ந்த ஒரு அனுபவங்களை தானே பகிர்ந்துக்கிறான். பெட்டர் ஆஃப் அப்படின்றோம், உடல் சார்ந்த அனுபவங்கள் இல்லாட்டி வாழ்க்கையினுடைய கஷ்டங்கள். ஆனால் இவர் சொல்கிறார், சாந்தோபா 2 பேரும் சேர்ந்து பாண்டரங்கன் அனுபவிப்பு. அது கண்களில் கண்ணீர் வழிகிறது. தெய்வத்தை அனுபவி. எதுக்கு கோவிலுக்கு போனோம் அப்படின்னு கேட்குற கணவனும் உண்டு. நான் போகும்போது ஒன்றையார், நான் ஆஃபீஸ்லாம் போனதுக்கப்புறம் பொறுமையாக அதில் கோவில் மூடிடுவா, அதுக்கப்புறம் போனால் என்னன்னு கேட்பா. இதுக்கு நடுவில் நம்ம 2 பேரும் சேர்ந்து பாண்டுரங்கனை அனுபவிப்போம் அப்படின்னு சொல்லணும்னா எவ்வளோ பெரிய மனசு இருக்கணும். இப்போ தான் அனுபவிக்கணும் நினைக்கிறது தப்பே கிடையாது. ஆனால் தான் அனுபவிக்கிற அதே பகவத் அனுபவம் தன் மனைவியும் அனுபவிக்கணும்னு நினைக்கிறார் பாருங்க. கர்தம பிரஜாபதி இருந்தார், கபிலரோட அப்பா. அவர் பாட்டுக்கு தியானம் பண்ணிகிட்டே இருக்கார். இந்த தியான முறையை தன் மனைவி தேவகூதிக்கு சொல்லியே கொடுக்கல. அவர் பாட்டுக்கு தியானம் பண்ணார், அவர் பாட்டுக்கு பகவான் அனுபவிச்சார். அதுக்கப்புறமா தேவகூதி கர்ப்பத்தில் பகவானே கபிலராக வந்தார். கபில உபதேசம், சாங்கிய தத்துவம். அதுக்கப்புறம் தான் தேவகூதிக்கு பகவானுடைய பலம் எல்லாம் புரிஞ்சது. அந்த மாதிரி இருக்கணும் இல்லையா? தானும் அனுபவிக்கணும், தன்னை சுற்றி இருக்கிறவாளையும் பகவத் அனுபவத்தை அனுபவிக்க வைக்கணும். அதானே சத்சங்கத்துடைய பிரயோஜனம். ராமானுஜர் தான் மட்டுமா ரங்கநாதன் அனுபவிச்சார்? எல்லாரும் தானே. ஹே வடுகா வாடா ரங்கனுடைய அழகை பாராயின்றார். அப்போ அந்த மனசு ரொம்ப சந்தோஷப்பட்டா. பார்த்தா இப்படி ஒரு தன் கிடைக்கிறது எனக்கு பாக்கியம், அப்போ இது அனுபவிப்போம்னு எழுதிவிட்டா. அழகாக தியானம் பண்ணிட்டு இருக்கா. அவர் பாட்டுக்கு ராமகிருஷ்ண ஹரி வாசு, இவளுக்கும் சொல்லி கொடுத்தார், ராமகிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி. இவளுக்கு மனசில் ஒரு கவலை வந்துடுத்து. காத்தாலையும் ஜெபிச்சுட்டே இருக்காரு, காத்தால சாப்பிட்டாரா இல்லையா. இது வரைக்கும் ஒரு நிம்மதியாக இருந்தார், இந்த தொந்தரவே இல்லாமல். இவன் பக்கத்தில் வந்து உட்காந்து சாப்பிட்டாரா இல்லையான்னு தெரியலையே, என்ன சாப்பிட்டுருப்பாருங்க. அக்கம் பக்கத்தில் ஒரு மரம் செடி கொடியை கூட காணும், ஒரு பழம் கூட இல்லை. தாகத்துக்கு தண்ணி மட்டும்தான் நதியில் ஓடின்னு இருக்கு. இப்படி எல்லாம் யோசிக்க 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 இவருக்கு பசிக்க ஆரம்பிச்சுடுத்து பாவம். அதுக்கு தான் சொல்கிறது, ஸ்திரீகளுடைய மனசுக்கு பலம் ஜாஸ்தி. நீங்கள் ரொம்ப சரியாக நினச்சல்னா உங்கள் குடும்பம் ரொம்ப நன்னா இருக்கும். குடும்பத்தில் நடக்கக்கூடிய பழைய கோளாறுகளுக்கு உங்கள் மனசு தான் காரணம். நான் உங்களை குற்றம் சொல்லலை, உங்கள் மனசினுடைய பலத்தை சொல்லின்னு இருக்கேன். உங்கள் மனசுக்கு அப்படி ஒரு பலம் உண்டு. திரௌபதி பெண்ணினம் தானே,
சாதிச்சு காட்டினாலா இல்லையா? எல்லாருமே சிரிச்சா திரௌபதி சபதம் பண்ணும் பொழுது. சபை நடுவில் அவமானப்பட்டுட்டு இவ சபதம் போடுறா, துரியோதனாதிகளை ஜெயிச்சிட முடியுமா? இல்லாட்டி எல்லாம் சொன்னா அவன் நினச்சதை நடத்தி காட்டினானா இல்லையா பகவான்? அவன் ரத்தத்தை எடுத்து கூந்தலை தடவணும், நான் தடவி காட்ட வச்சானா இல்லையா பகவான்? அவன் நினச்சதுக்கெல்லாம் ஓடி வந்து நின்னானா இல்லையா சுவாமி? உத்தரை கிருஷ்ணா என் குழந்தைய காப்பாத்துனா பகவான் கர்ப்பத்தில் நுழைஞ்சு காப்பாத்தினானா இல்லையா? சுனீதி ஹே ஹரி என் பையனை நீ தான் காப்பாற்றணும்னா பகவான் காப்பாத்தினானா இல்லையா? துருவனை காப்பாத்தினானா இல்லையா? அப்போ ஒரு ஸ்திரீயுடைய மனசுக்கு அப்படி ஒரு பலம் உண்டு. அது இந்த ராக்கெட் மங்கள்யான்லாம் சொல்கிற பாருங்க, செவ்வாய் கிரகம், அதை விட கோடி மடங்கு பலம் உண்டு. ரொம்ப கோடி மடங்கு பெண் மனசுக்கு அப்பேற்பட்ட பலம் உண்டு. நீங்கள் புராண இதிகாசங்களை புரட்டி பாருங்க, பலகீனமான பெண்களே பார்க்க முடியாது. பலகீனமான சாவித்ரி சத்தியவான், அவள் இந்த நாள் சாக போகிறான்னு தெரியும், அவளுக்கு கன்ஃபார்மாக தெரியும். சத்தியவான் நிலைமை என்னன்னு தெரியும். மீட்டு கொண்டு வரா யமதர்மராஜனோட பேசி. யமதராஜன் அவள் கண்ணுக்குமே தெரிய மாட்டா, ரகசியமாக வந்துட்டு போவார். அவளுக்கு பிரத்யட்சமாக தெரிஞ்சு அவள் பேசி விதியே மாற்றிட்டா. மார்கண்டரெல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சு எவ்வளோ பிராடாத பாடுபட்டார். இங்கே சத்தியவானுக்கு ஒரு டென்ஷனுமே இல்லை. அவருக்கு அன்றைக்கி மரணம்னு கூட தெரியாது. தன் மாமனார் இழந்த ராஜ்யம் வரைக்கும் திரும்பி மீட்டு கொண்டு வந்தாள் சாவித்ரி தேவி. அப்போ ரொம்ப விசேஷமானது பெண் மனது, ரொம்ப மென்மையானது, ரொம்ப பலமானது, சந்தேகமே கிடையாது. நினச்சி அவருக்கு பசிக்க ஆரம்பிச்சுடுத்து. அவர் பார்த்தாரடா திடீர்னு பசிக்கிறது, எப்பயாவது பசிக்கும் அப்படி போவார். இன்றைக்கி திடீர்னு சீக்கிரமாக பசிச்சது. இப்படி பார்த்தார், என்னம்மா ஜெபிச்சுட்டு இருக்கேன்? ஜெபிச்சுட்டு இருக்கேன். என்ன ஜெபிச்சுட்டு இருக்கேன்? எனக்கு பசிக்கிறதா ஜெபிச்சுட்டு இருக்கியான்னு. உடனே ஆமாம் சுவாமி, காத்தாலேருந்து நீங்கள் ஒன்றும் சாப்பிடவே இல்லை, மனசே சரியில்லை. அவர் சொன்னார், இதுக்காக தான் வீட்டை விட்டே வந்தேன். நம்ம பாட்டு பகவத் தியானம் பண்ண முடியாது. இந்த டைம் ஆகிடுதுன்னா டீ குடிச்சிடணும், இந்த டைம் ஆகிடுதுன்னா சாப்பாடு சாப்பிடணும். வாழ்க்கையில் ருட்டீனாக நம்ம பண்ணிட்டு இருக்க ஒரு வேலை. டைம் ஆகிடுது தூங்கணும். சில பேர் ராத்திரி வேலை முடிச்சோம், ஐயோ மணி 10:30 ஆன்வா. சில வீட்டில் பயந்துருக்கேன், என்ன ஆச்சுன்னு. நான் 10 மணிக்கே தூங்கிடுவேன், மணி 10:30 ஆகிடுது. அரை மணி நேரம் போஸ்ட்பான் ஆனதுக்கு அவ்வளோ ஐயோன்வா. நமக்கு பகீரணும். ஒரு அரை மணி நேரம் தள்ளி போட்டிருக்கோம், அவ்வளோதான். ஒன்றுமில்லாத விஷயங்கள்லாம் கூட பெருசாக இருந்ததுன்னா மனசு அப்படி இந்த ரொட்டீன் இப்படியே இருந்தால் தான் வாழ்க்கை சுகம்னு ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டோம். இப்போ அவர் சொன்னார், சரிம்மா எனக்கு பசிக்கிறது, நீ பக்கத்து கிராமத்தில் போய் பிக்ஷை எடுத்துட்டு வா. அது வரைக்கும் அவர் அப்படி தான் பிக்ஷை எடுத்து தான் சாப்பிட்டுட்டு இருக்கார். பக்கத்து கிராமத்தில் போய் பிக்ஷை எடு. யார் வீட்லேயும் ரொம்ப நேரம் நிற்காது, யாராவது அதிகமாக கொடுத்தாலும் வாங்காது, விலை உயர்ந்ததாக கொடுத்தாலும் வாங்காது. ஆனால் பசிக்கு வாங்கிடுவா. எவ்வளோ கஷ்டம் பாருங்க. ஏதோ கொடுக்க வாங்கிட்டு தான் சாப்பிட்டு போக வேண்டியதானே. இவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் சொல்ல. அவளும் சரி நான் கிளம்புறேன். அவளுக்கு பிச்சை எடுத்தே பழக்கம் இல்லை, ரொம்ப கஷ்டம். பழக்கத்து எது பெரிய கஷ்டம்னா, ஒரு குலஸ்திரீ ஒரு குடும்பத் தலைவி அடுத்த வீட்டை முன்னாடி கையேந்து நிற்கிறத போல ஒரு கஷ்டம் எதுவுமே கிடையாது. ஒரு ஆணுக்கு ரொம்ப கேவலம் எதுனா தன் மனைவி அடுத்தவாகிட்ட கை நீட்டுறது தான். எனக்கு ஒரு 10 ரூபா பணம் கொடுங்களேன், அடுத்த வாரம் தரேன்னு. அதுபோல ஒரு துக்கம் எதுவுமே கிடையாது, பெரிய துக்கம் அது. அந்த கஷ்டம் யாருக்குமே வரக்கூடாது, எந்த பெண்மணிக்கும் வரக்கூடாது. ஏன்னா பெண்கள்லாம் கொடுக்குற கையாக தான் இருக்கணும், வாங்குற கையாக இருக்கவே கூடாது. தாயார் அப்படி தானே இருக்கா, தாயார் கொடுக்குற கை தான், அவள் வாங்குற கையே கிடையாது. அதெல்லாம் ரொம்ப விசேஷமான குணங்கள், ரொம்ப அற்புதமான விஷயங்கள் சனாதனமான தர்மத்தில். அந்த காலத்திலலாம் பெண்கள் கையில் கொடுத்து தான் பணத்தை கொடுக்க சொல்வா, எல்லாமே பண்ணுவா. ஏண்டானா விருத்தி ஆகும், ஐஸ்வர்யம், லக்ஷ்மி கடாட்சம். இப்போ போகிறா, கணவன் சொல்லிட்டாரு அப்படின்னு அழகாக போகிறா. கிராமத்தில் போய் எப்படி பிச்சை எடுக்கணும்னு தெரியணும் இல்லையா, அதுவும் தெரியல. எப்படி பார்க்குறா, என்ன பண்ணுறது, எப்படி போய் கேட்கறது, அம்மா தாயே பசிக்கிறது அப்படி கேட்க முடியாது. ஏன்னா இல்லாமல் கேட்கறது வேற, இருந்துட்டு அது வேண்டான்னு ஒதுக்கிட்டு வைராக்கியத்தோட காட்டில் வந்து உட்காந்துட்டு கேட்கறது வேற. நிறைய வித்தியாசங்கள் உண்டு. இப்போ இந்த குலசேகரப்பட்டினத்துக்கெல்லாம் நிறைய பேர் நேர்ந்துக்கிறா இல்லையா, பிச்சை எடுத்து கோவிலுக்கு வரோம். நிறைய பேர் சொல்கிறா திருப்பதிக்கு பிச்சை எடுத்து வரோன்னு. நல்லா இருக்கிறவாளாக இருப்பா, ரொம்ப கஷ்டம். தெரிஞ்சவாகிட்ட போய் பிச்சை கேட்கறது அதை விட கஷ்டம். தெரியாத வாடகை நம்மளை பார்த்தா இவாளை பார்த்தா பிச்சைக்கார மாதிரி இல்லை, கை கால் நல்லா தானே இருக்குன்னு. இதெல்லாம் சிலர் ரொம்ப கஷ்டங்கள் உண்டு. இப்போ போகிறா, அவளுக்கு ஒன்றும் தெரியல. பார்த்தா சரி எதுவாக இருந்தாலும் பகவான் பாண்டரங்கன் இருக்கான், காப்பாற்றுவோம். எப்படி வேணா இருக்கட்டுமே, நிலைமை எப்படி வேணா இருக்கட்டும். அது குடும்பத்தோட நிலைமையோ, நம்ம நிலைமையோ, சரீரத்தினுடைய நிலைமை எது எப்படி வேணா இருக்கட்டும்.
எல்லாம் தெரிஞ்சவன் பாண்டுரங்கன். எதுவாக இருந்தாலும் வழிகாட்ட வேண்டிய தர்மம் பாண்டுரங்கனுக்கு இருக்கு. பார்த்தா ராம் கிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி, அவ்வளோதான். அது இருக்கே பகவான் நாம ஜபம்னு ஒரு ஆயுதம் கையில் இருக்கு இல்லையா? அதான் திரும்ப திரும்ப சொல்கிறோம். நான் என்ன பண்ணுவேன் தெரியவே நினைக்காதீங்க. நாம ஜபம்ன்ற ஒரு பெரிய பிரம்மாஸ்திரம் நம்ம கையில் இருக்கு. கலியுகத்தில் பெரிய ஆயுதம் இதுதான். இதை வச்சுட்டு மழையை வர வைக்கலாம், மழையை நிறுத்தலாம். நம்ம தான் பார்த்துருக்கோம், நிறைய தூத்துக்குள்ள மழையை வர வச்சிருக்கோம், மழையை நிறுத்திருக்கோம், எல்லாம் நடந்துட்டு தானே இருக்கு. எல்லாம் நடக்குது. ஏன்னா நாம ஜபத்துக்கு அப்படி ஒரு பலம் உண்டு, பெருமாள் நடத்தி கொடுப்பா. அப்போ பார்த்தா ராம் கிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி, ராம் கிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரின்னு பஜனை பாட ஆரம்பிச்சுட்டா. பஜனை பண்ணிட்டே போக ஆரம்பிச்சுட்டா. பஜே பாண்டுரங்கா பஜே பாண்டுரங்கா பஜே பாண்டுரங்கா பஜே பாண்டுரங்கா चंद्रभागा तीरे भजे पांडुरंगा चंद्रभागा तीरे भजे पांडुरंगा 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 ஆச்சரியமா பஜனை பண்ணிட்டே போறா. அப்ப எல்லாரும் என்னடா யாரோ ஒரு பொம்பளை வந்து பஜனை பாடிட்டு வராளே, சாதாரணமா இவர் வருவாருன்னு தெரியும், அந்த கிராமத்திற்கு வாளுக்கு சாந்தோபா வருவார்னு தெரியும். யாரோ பொம்பளை குரல் கேட்குறதே வந்து பார்த்தா சில பேர் யாரம்மா நீ என்ன அப்படின்னு கேட்டேன். நான் அவர் சாந்தோபாவுடைய மனைவி, அவருக்கு பசிக்கிறது எதான கொடுங்கோ அப்படின்றா. உன்னை எல்லோரும் ரொம்ப வருத்தப்படுறா. பேர்பட்ட கோடீஸ்வரன், நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு அவரை பற்றி, எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன். உன்னை பார்த்தாலே தெரியறது, இந்த லக்ஷ்மி கடாட்சம் நல்லா தெரியறது. இந்த உடம்புலையோ இல்லாட்டி ஆடை மட்டும் நீயா போட்டு இருக்கிறதுனால ஏழ்மை தெரியறதே ஒழிய உன் முகத்திலேயோ நடவடிக்கையிலையோ ஏழ்மையுடைய துளி கூட அந்த சுவடு கூட இல்லைன்னுட்டா. உடனே எல்லாரும் ஆளாளுக்கு ஏதோ கொடுத்தா அப்படி பஜனை பண்ணிட்டு போகிறா. இப்படி போயிட்டே இருக்கா. அந்த ஊரில் இந்த சாந்தோபாவுடைய ஒரு சகோதரி இருக்கா. அவள் பார்த்தா அந்த குரலை கேட்ட உடனே கிடுக்கிட்டு வெளில ஓடி வந்து பார்த்தா அண்ணி நிற்கிறா, தூக்கி வாரி போட்டது. ஐயோ என்ன கொடுமை இது, என்ன அவளுக்கு விஷயமே தெரியல. அப்புறமா கேள்விப்பட்ட இவ்வளோ மோசமாக எடுத்தா, எங்கள் அண்ணா பைத்தியம் ஆகிட்டார் அப்படின்லாம் சொன்னா. இது பெரிய கஷ்டம் என்ன தெரியுமா? தன் கணவனை பற்றி அவருடைய சகோதரனோ சகோதரியோ பைத்தியக்காரன்னு சொல்லும்போது வாயை திறக்கவும் முடியாது, திறக்காமல் இருக்கவும் முடியாது. திறந்தாலும் கஷ்டம், திறக்கலைனாலும் கஷ்டம். திறக்கலைன்னா சுயமரியாதை போயிடும், திறந்தோம் அப்படின்னா இன்னும் பிரச்சனையாயிடும். இது ரெண்டும் கட்டம். நம்மளால் அதுக்கு வேத மாதிரி தான் நல்லா நடந்து போகிற, அது அதை விட கஷ்டம். ஊரில் கொண்டாடுறபடி நடந்துக்கப்படாதா? உலகத்தில் பெரிய கஷ்டம் எதுன்னா பொண்டாட்டி வீட்டில் நல்ல பேர் வாங்கிறது தான். கல்யாணம் பண்ணின்ற பொண்ணெடுத்த வீட்டில் நல்ல பேர் வாங்கிறத போல ஒரு கஷ்டமான காரியம் அக்னி பரீட்சை எதுவுமே கிடையாது. அதில் தப்பிச்ச ஒரே ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சு ராமச்சந்திரமூர்த்தி மட்டும்தான். ஏன்னா ஜனகர் ரொம்ப நல்லவர், ஒன்றுமே சொல்றதில்லை. ராமரை காட்டுக்கு ஐஷன் போனாலும் தேமேன்னு இருந்தார். மற்ற இடத்துல ரொம்ப கஷ்டம். இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கடைசியில் அவள் பாட்டுக்கு நிறைய பக்ஷணங்கள் நல்ல சாப்பாடெல்லாம் பண்ணி கொடுத்தா. இவன் நடுங்கின, அம்மா உங்கள் அண்ணாவை பற்றி உனக்கு தெரியும். வசனாமா எனக்கு நல்லா தெரியும்ட்டா. இவ நாத்தனார் சகோதரி சொல்ல நல்லா தெரியும், எல்லாம் எடுத்துன்னு போங்க, எங்கள் அண்ணா கிட்ட சொல்லுங்க, நான் கொடுத்தேன்னு சொல்லுங்க, டெய்லி இங்கே வந்துடுங்க, நான் தரேன்னுட்டா. போச்சு, அவ்வளோதான். இதுக்கு வீட்டிலே இருக்கலாமே. இப்போ வீட்டுக்கு வந்துட்டா. அப்புறமா என்ன சொல்லுவா, எங்கள் அண்ணா காட்டில் இருந்தபோது 10 நாள் நான் தான் சோறு போட்டேன். இதை 50 வருஷம் சொல்லிட்டு இருப்பா. ஏதோ 10 நாள் சொன்னால் பரவாயில்ல. நம்ம ஒரு விஷயத்தை பண்ணிட்டோம்னா 10,000 தடவையாவது சொல்லிட்டு இருப்போம். அது சொல்கிறதுக்குன்னா கேட்குறோம், அப்படியா நீங்கள் உத்தமர்னு சொல்கிற வரைக்கும் விட மாட்டோம்.
அதெல்லாம் பெரிய கஷ்டம், மனுஷாளுடைய பெரிய கஷ்டம். அதனால் சில பேர்கிட்ட உதவி வாங்காமல் இருந்து கஷ்டப்படுறதே வசதி. இந்த உதவி வாங்கிட்டு வா திரும்பி திரும்பி சொல்லி காட்டுறதை விட கஷ்டத்திலேயே இருக்கிறது பரம சுகம். நம்மளா முட்டி மோதி ஏதோ பண்ணிக்கலாம். எவ்வளவோ சொன்னால் கேட்கல, அவளுக்கு கவலை வேற, அவர் சாப்பிட காத்துட்டு இருப்பாருன்னு சொல்லி சரின்னு எடுத்துகிட்டு போயிட்டா. இந்த யசோதா தைரியமாக எடுத்துகிட்டு போயிட்டா. போயாச்சு. அவர் பார்த்தார், அழகாக நமஸ்காரம் பண்ணா. என்னம்மா ரொம்ப கஷ்டமாக இருந்ததா, கவலையாக இருந்ததா, வெக்கமாக இருந்தா? சொன்ன அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, என் கணவருக்காக நான் போனேன். நான் எது பண்ணால் உங்களுக்கு திருப்தியோ அதை நான் பண்ணியிருக்கேன், இவ்வளோதான் எனக்கு முக்கியம். பதிவிரதா தர்மம் எதுன்னா, எதனாலே என் கணவன் சந்தோஷப்படுவானோ அந்த காரியத்தை நான் செய்யணும், இவ்வளோதான். இதுக்கு மேலே பதிவிரதா தர்மத்துக்கு பெரிய இலக்கண லட்சணங்கள்லாம் வேண்டாம். இனிமேல் நீங்கள் பார்த்துக்கோங்க, சொல்ல வேண்டியது என் கடமை. இவருக்கு இது பிடிக்கும் அவ்வளோதான், இவருக்கு இது பிடிக்காது இவ்வளோதான். இது தெரிஞ்சுக்கிறது ஒன்றும் கஷ்டம் இல்லை. அது எப்படி உங்களுக்கு பிடிக்காமல் போகலாம்? எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னா ரைட்டு பண்ணுங்க. நீங்கள் சொன்னால் சரி ஆகிடுமா? சரி தப்பு அவ்வளோதான். சொல்லி சொல்லி பார்ப்போம். அப்புறமா சரி நீ அப்போ பட்டு திருந்து அவ்வளோதான். ஏன்னா மனைவிக்கு முதல் குரு கணவன் அப்படின்னு காண கிடைக்கிறது சாஸ்திரம் சொல்கிறது. ஒப்படைக்கிறா இல்லையா? அதனால் அந்த ஒரு தர்மம் உண்டு, பதிவிரதா தர்மம் அப்படின்னு. ஆனால் அது ஒன்றும் பண்ண முடியாது. சீதா பிராட்டிலேருந்தே கோளாறு இருக்கு வச்சுக்கோங்களேன். ஸ்திரீயம் புருஷ விக்கிரகம். நீ ராம்பள வேஷம் போட்ட பொம்பளை, அங்கே பிடிச்சா பொம்பளைகள் இன்னி வரைக்கும் ஓடிட்டு தான் இருக்கு. நீங்களும் இருக்கல தண்டத்துக்கு. உங்களுக்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. அது இந்த பெண்களுக்கெல்லாம், பெண்டாட்டிகளுக்கு, ஆத்துக்காரர் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அவர் கொஞ்சம் அசடு, ஒரு நாளைக்கு ஒரு தடவையாக குறைஞ்சபட்சம்னு சொல்லிடுவா. ஏதோ நான் வாங்குறேன்னு நினச்சிக்கப்படாது, நீங்கள் சொல்கிறத நான் சொல்லின்னு இருக்கேன். உடனே ஓ குருஜியும் இப்படி தான் போல இருக்கு, என்ன விட்டுருக்கோம், சில கதையெல்லாம் என்ன சேர்க்காதீங்க சரியா? மனசு இப்படி தான் இருக்கும். சீதா பிராட்டியே சொல்லிட்டா இல்லையா? எல்லாம் சொன்னா, எனக்கு ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு எது சந்தோஷமோ அதை நான் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியாம்மா சரி. எல்லாம் எடுத்து வைக்கலாம். சில பேர் வீட்டில் கொஞ்சம் சாதம் கொடுத்துருக்கா, சில பேர் மோர் கொடுத்துருக்கா, சில பேர் ஏதோ கொஞ்சம் காய் கொடுத்துருக்கா, எல்லாம் கொண்டு வந்து வச்சுருக்கா. அப்புறம் பார்த்தா லைனாக வருது முறுக்கு, ஜிலேபி, லட்டு, பூந்தி, அதிரசம். இப்படியே பார்த்தா எடுத்து 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 வச்சுட்டே இருக்கா. அதுக்கிட்ட கல்யாண வீட்டுக்கு போனியாம்மா? லைனாக வருது சொன்னா. இல்லை, பயந்து நெடுங்கி மென்று விழுங்கி. இல்லை நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க அப்புறம் சொல்கிறேன். அவர் சொல்ல முதல்ல சொல்லு அப்புறம் சாப்பிட்றேன். நான் அவ்வளோ சொன்னேன், ரொம்ப காஸ்ட்லியான பொருளை வாங்கிட்டு வராத, நிறைய வாங்கிட்டு வராத. நீ கொண்டு வந்து பார்த்தா ஒரு வாரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம் போல இருக்கு, அவ்வளோ இருக்குது. அப்படிலாம் இருந்தால் அப்புறமா மதப்பு தான் வரும், பக்தி வராது. இல்லை நீங்கள் உங்களுக்கு வேண்டியது நீங்கள் சாப்பிடுங்க, மற்றெல்லாம் அதெல்லாம் கிடையாது. பொருளை வீணாக்குற அதிகாரம் நமக்கு கிடையாது. அவர் சொல்லிட்டார், பொருளை வீணாக்குற அதிகாரம் நமக்கு கிடையாது. அது ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சாப்பிட்ற பொருளை வீணடிக்கவே கூடாது. நமக்கு இது பிடிக்கலேன்றது ஒன்று. நிறைய பேருக்கு வாழ்க்கையுடைய ஆதாரமே அந்த ஒரு வாய் சோறு தான். ரொம்ப அதனால் அன்னத்தை மட்டும் எதையுமே வீணடிக்க கூட, அன்னத்தை வீணடிக்கவே அடிக்காதீங்க. நான் ஒரு வாய் சோத்துக்கு எவ்வளோ கஷ்டப்படுறா பல பேர் நான் பார்த்துருக்கேன். அனுபவத்தில் சொல்கிறேன், சுயம் அனுபவத்தில். சின்ன வயசுலாம் சாப்பாடு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நிலைமையில் இன்றைக்கி உட்காந்துட்டுருக்கோம். அதனால் ஒரு வாய் அன்னம்ன்றது பெரிய வரப்பிரசாதம். தெய்வத்தினுடைய அனுகிரகம் இருந்தால் தான் அந்த ஒரு வாய் அன்னம் கிடைக்கும். ரொம்ப அதனால் அன்னம்ன்றது பெரிய பாக்கியம். அது ஒரு காலத்திலையும் கேவலப்படுத்திடாதீங்க. வீட்டிலன்னு இல்லைங்க, கல்யாண மண்டபத்திலலாம் போகிறேன்னா கூட வேண்டான்னா வேண்டான்னு தைரியமாக சொல்லிடுங்க, நிதர்சனமாக சொல்லுங்க. இல்லை சபையில் போய் எப்படி சொல்கிறது அப்படிலாம் யோசிக்காதீங்க. வீணாக போகிறது இல்லையா, அந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க. அப்படின்னா அன்னத்தை நம்ம வீணடிச்சு வச்சுக்கோங்க, நமக்கு தேவையான சமயத்தில் அது நமக்கு இல்லாமல் போயிடும். நான் பயமுறுத்தலை, உண்மையை சொல்கிறேன். அவர் சொன்னார், வீணடிக்கிற அதிகாரம் கிடையாதுமா, பகவான் கொடுத்துருக்கான். உண்ணும் சோறு, பருகும் நீர், தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன். கண்ணனை போய் யாரா தள்ளி விடுவாளா? அவர் சொல்லிட்டார். அப்போ சொன்னா இல்லை, அவங்க சகோதரியை பார்த்தேன் இதெல்லாம் சொன்னான். உடனே அவர் சொன்னார், அப்படியா அவள் கொடுத்தாளா? சரி, அவள் கொடுத்ததும் நியாயம்தான், நீ வாங்கிட்டு வந்ததும் நியாயம்தான். ஆனால் நான் சாப்பிட மாட்டேன், நீ இதெல்லாம் கொண்டு போய் திருப்பி கொடு. அவள் சொன்னா, இல்லை நீங்கள் சாப்பிட்ருங்க. இல்லை இல்லை, நான் இன்றைக்கி சாப்பிட்டுட்டேன் அப்படின்னா அப்புறம் நாளைக்கு திருப்பி கொடுத்து அனுப்புவான். அப்புறம் அடுத்த வாழில் தங்கச்சி கொடுத்தா மட்டும் வாங்கிக்கிறாருன்னு சொல்லுவாள். சரி, இல்லை வேண்டாம் நான் சாப்பிட்றேன், நீ மீதி எல்லாம் ஆற்றுலையோ இல்லாட்டி இப்படி கரைச்சிட்டே வச்சுக்கோ. ஏன் ஜனங்கள் நினச்சிப்பா நம்ம வாங்கி சாப்பிட்டுட்டு சௌக்கியமாக இங்கே காட்டில் பக்தி பண்ணாமல் கூத்தடிச்சுட்டு இருக்கோன்னு நினச்சிப்பா. எவ்வளோ கஷ்டம் பாருங்கள் உலகத்தில். அதாவது பக்தி பண்ணுறது ரொம்ப ஈஸி, இந்த உலகத்தை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்.
அதனால் அவர் சொன்னார், இதெல்லாம் அப்படியே பொட்டெல்லாம் கட்டி எடுத்துன்னு போ, மற்றவா கொடுத்த மட்டும் வை, இதனை கொண்டு போய் அவள் வீட்டில் கொடுத்துட்டு எனக்கு இதில் விருப்பம் இல்லை, ரொம்ப சந்தோஷம், ஆசீர்வாதம் சொல்லிட்டு இனிமேல் இந்த மாதிரி தராதே அப்படின்னு சொல்லிவிட்டு நீ இதை கொடுத்துட்டு திரும்பி வந்த பிறகு தான் நான் சாப்பிடுவேன்னுட்டேன். அவளுக்கு அழுகையாக வருது. ஏன்னா அவருக்கு பசியில் இருக்காரு, அவர் தெரியுது பசியில் இருக்கா அவர் அப்படின்னு. சரி ஒன்றும் பேச முடியாது, இன்றைக்கி தான் முதல் நாள் வந்திருக்கா, முதல் நாளே ஆரம்பிச்சுடுத்து. சரின்னு சொல்லி எல்லாத்தையும் மூட்டை கட்டி நம்மளா இருந்தா போயா போக்கத்தவனே அப்படின்னு கஷ்டப்பட்டு எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தா உனக்கு திமிரா மதப்பா வார்த்தைகள் வெளில சொல்கிறோமோ இல்லையோ உள்ள நினைப்போம், இது சுபாவம். ஆனால் அந்த நினைவு கூட அவளுக்கு இல்லை. அவள் மனசு முழுக்க சரி இவருடைய மனசு துக்கப்படக்கூடாது அப்படின்ற அனுபவத்தில் அது எல்லாத்தையும் மூட்டை கட்டி எடுத்துட்டு திரும்பவும் போகிறாள். இந்த காட்டுக்குள்ளேருந்து நடந்து ஒரு நதிக்கரை, நதியை கடந்து போய் அவள் வீட்டில் போய் சொல்லி எல்லாத்தையும் சொல்லி அவள் ரொம்ப வருத்தப்படுறாள். நீங்கள் ஒழுங்காக சொல்லியிருக்க மாட்டேன், நான் கொடுத்தேன்னு சொன்னேளா? அவசரம் நீ கொடுத்தேன்னு சொன்ன பிறகு தான் திருப்பி கொண்டே கொடுக்க சொன்னார். எல்லாம் சொல்லி கொடுத்துட்டா. அதுக்குள்ளே நேரம் போயின்ட்டுருக்கு, மத்தியானம் தாண்டி சாயங்காலம் ஆகிட்டுருக்கு. போயிட்டு வந்து இவ்வளவு சாப்பிடல பாவம். அவராக உட்காந்த இடத்துல கொண்டு வா வாங்கிட்டு வான்ற. சரி எல்லாம் கொடுத்தா சந்தோஷம், அப்பாடா அப்படின்னு ஓடி வரா. அதோட சந்தியா காலமாக எடுத்து திடீர்னு நல்லா இருட்டிண்டு ஜோன்னு மழை கொட்டது. இவ தடந்து வரும்பொழுது முட்டிக்கால் அளவு ஜலம் இருந்து இப்படி தாண்டி வந்துவிட்டான் நதியில். இந்த முறப்ப நாடு வெள்ள நாடெல்லாம் அப்படி தாண்டி போகலாம், தாமிரபரணி அப்படி குறுக்கில். கொஞ்சம் தாமிரபரணி தண்ணி கம்மியாக இருந்தால் கருங்குளத்தெல்லாம் இங்கேருந்து இப்படி தாண்டி போவான் இப்படி குறுக்கில். அந்த மாதிரி தாண்டி போயிட்டது. இப்போ நல்லா ஜோன்னு அடமழை வந்தோன்னே வெள்ளம் போக முடியாது, நல்லா இருட்டிண்டு ஒரே மின்னல். சாயங்காலம் 4-5 மணி ஆயிடுத்து. அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரே வழிதான், ராம் கிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி, எல்லாத்துக்கும் ஒரே பதில் தான், பகவன் நாம சங்கீர்த்தம். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, நன்னா மனசில் அழுத்தம் திருத்தமாக எழுதி வச்சுக்கோங்க. எதுவாக இருந்தாலும் பகவன் நாம ஜபம் நம்ம கூட இருக்கு. சொல்லலாம், சொல்ல முடியும், முடியாததுன்னு இல்லை. பெருசாக வேறு ஒன்றுமே தெரிய வேண்டாம், வாயினால் சொன்னால் போதும். வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க. ஆண்டால் ரொம்ப அழகாக சுலபமாக சொல்லியிருக்கான். நமக்கு முடியும்படியாக தான் பெரியவா எல்லாரும் சொல்லியிருக்கா, முடியாத ஒன்றை சொல்லலை. ஆனால் அவள் பார்த்தா ராமகிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி. என் வீட்டுக்காரங்க சாப்பிடாமல் இருக்காருப்பா. பாண்டுறங்க மழை பெஞ்சு நதியில் வெள்ளம் போகிறது, எப்படி அந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல. எப்பயும் நதியில் ஜலம் இருக்குன்னா ஓடக்காராளாவது இருப்பாள். நதியில் ஜலமும் இல்லை, ஓடக்காரா யாரும் இல்லை. திடீர்னு இருட்டு ஜோன்னு மழை பெஞ்சதுனால அவள் வீட்டுக்கு போயிட்டா. இவன் மட்டும் கரையில் அப்படி அலைஞ்சின்னு இருக்கா, அல்லாடுறா. எப்படி அந்த பக்கம் போகிறது அப்படின்னு தெரியலை. அப்படியே பார்த்துட்டு இருக்கா. அப்போ ஒருத்தர் தலையில் முக்காடெல்லாம் போட்டு, யாருமா அது கொற்ற மழையில் நதி பக்கத்தில் நிற்கிறேன், என்ன விஷயம் அப்படின்னு. இல்லையா, நான் அந்த பக்கம் போகணும், என்னோட வீட்டுக்காரர் அந்த காட்டுக்குள்ளே. யார் இந்த சாந்தோபாவா? இந்த காட்டுக்குள்ளே உட்காந்து ராமகிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரின்னு புலம்பிட்டு இருக்காரு, அவர் அவங்க வீட்டுக்காரு. நல்ல புருஷன் போ அப்படின்னு. ஆமாயா, நீ எதுக்கு இந்த பக்கம் வந்துட்டு இருக்கல, அவரோட வந்த எல்லாம் சொன்னான். ஐயோ, அந்த ஆள் சொல்கிறத வேற நீ கேட்டுட்டு இருக்கியா அப்படின்னா. வேற வழி இல்லை, கேட்டுதானே ஆகணும். எதுக்கு இங்கே அலாடின்னு இருக்கா, அந்த பக்கம் போகணும். கொற்ற மழைமா, வெள்ளம் ஓடின்னு இருக்க ஆற்றுல, போகலாம் முடியாது. ஓரத்தை மூலையில் உட்காரு. ஓன்னு அழறா கண்ணை தொடச்சேன்று. ஐயோ, அவர் சாப்பிடாமல் இருப்பார், என்ன பண்ணுவேன். இப்போ அழறத பார்த்தோன்னு அந்த ஆள், எதுக்கு இப்படி அழற? இல்லை, அவரை போய் பார்க்கணும் நான், குழந்தை மாதிரி அழறான். உடனே அந்த ஆள் சிரிக்கிறான். சரி சரி, ஒன்று வேணா பண்ணலாம், ஒரே ஒரு வழி தான் இருக்குது, நீ ஒத்துப்பையா எனக்கு தெரியல அப்படின்னு. என்ன விஷயம் சொல்லு. நீ என் முதுகலை ஏறி என்னை கட்டின்டே வச்சுக்கோயேன், நான் உன்னை சுமந்துட்டு நீச்சல் அடிப்பேன் அப்படின்னு. உன்னை டக்குன்னு உனக்கு தூக்கி வாரி போடுது. என்னடா முன்ன பின்ன தெரியாத ஒருத்தன் போய் முதுகில் ஏற சொல்கிறான். உடனே எப்படி யோசனை பண்ணா, தலையை கொண்டு எப்படி முதுகு மேலே ஏறுறது. உடனே அவன் சிரிச்சுட்டே சொன்னான், ஏன் சகோதரன் நினச்சி ஏறலாமே, சகோதரன் நினச்சா ஏறலாமே. அப்போ காம சம்பந்தமான சிந்தனை வராது இல்லையா. அப்போ சகோதரன் நினச்சி முடிதலை கட்டிக்க ஒரு கஷ்டமோ அப்படின்னு அவளுக்கு சுருக்குன்னு எடுத்து. மன்னிச்சிருப்பா, பயம் உலகத்தில், அது ஒன்றும் இல்லை, வயசு அப்படி, ஊர் அப்படி, சரிப்பா அப்படின்னு சொல்லி அவன் முதுகு மேலே ஏறி இந்த உப்பு மூட்டை தூக்குற மாதிரி ஏறிண்டான் அவன் முதுகு மேலே. உடனே அவளை சுமந்துண்டு இந்த காட்டாற்று வெள்ளத்தில் இவன் நீச்சல் அடிக்கிறான். அவளுக்கு அதிசயமாக இருக்குது, யாராவது இவ்வளோ காட்டாற்று வெள்ளத்தில், இந்த ஊர் காரம் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டான். அழகா அதுக்குள்ளே அவள் கொஞ்சம் களைச்சி போய் கொஞ்சம் மூர்ச்சி ஆகிட்டா. அவள் இந்த நீச்சல் அடிக்கிற வேகம், அவன் தான் நீச்சல் அடிச்சுட்டு இருக்கான், இவன் பிடிச்சுட்டு இருக்கான். அவன்
தாண்டியாச்சு இப்படி. அப்புறம் அவன் தூக்கினே நடந்து போயிட்டு இருக்கான். இவன் அவளுக்கு நீச்சல் அடிச்சுட்டு மட்டும் இல்லாமல் தூக்கி நடந்து போயிருக்கான், குழந்தைய தூக்கிட்டு போகிற மாதிரி. ஒரு சிதியில் அப்படி எழுந்து பார்க்குறா, தூரத்தில் சாந்தோபா தெரிகிறார். ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்து ஒரு தபஸ் பண்ணிட்டு இருக்கார். ராமகிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி பார்த்தா நல்லா அப்படி பிரகாசமாக இருக்கார். ஆனால் அந்த உள்ளுக்குள்ளே அந்த தியானம் பக்தி. இப்போ உடனே அவர் இறக்கி விட்டேம்மா, அவர் தானேம்மா அவங்க வீட்டுக்காரு சாந்தோபா? ஆமாம்ப்பா, நீ பண்ண உபகாரம் ஜென்ம ஜென்மாத்திரத்துக்கு நான் மறக்க மாட்டேன். இத்தனை பெரிய காட்டாற்று வெள்ளத்தில் இவ்வளோ அழகாக கூட்டின்னு வந்து. உடனே அவன் சிரித்தான், உனக்கு உதவி பண்ணதுக்கு எனக்கு பாக்கியம். இப்படி ஒரு பதிவிரதைக்கு ஒரு ஒத்தாசை பண்ணுற பாக்கியம் எனக்கு கிடச்சது. நல்லா இருமா, கவலையே படாது. என்ன இருந்தாலும் உனக்கு என்றைக்கும் நான் ஒரு சகோதரன் உண்டு, ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? உனக்கு ஒரு அண்ணா இருக்கா, ஞாபகம் வச்சுக்கோ. நீ அண்ணான்னு வச்சுக்கிறியோ தம்பின்னு வச்சுக்கிறியோ, உனக்கு ஒரு சகோதரன் நான் இருக்கேன், சந்தோஷமாக இரு, நிம்மதியாக இருன்னு சொல்லிட்டு போயாச்சு. அப்படி சாந்தோபா வந்தோடனே பார்த்தார், கொற்ற மழை, ஆற்றுல வெள்ளம் இருக்குமே, எப்படி வந்தாய் அப்படின்னா. உடனே எல்லா விஷயத்தையும் சொல்லி ஒருத்தர் முதுகில் ஏறிண்டேன், அவன் சகோதரனாக பாவிச்சுக்க சொன்னான். ரொம்ப சந்தோஷம். அவர் சந்தேகம்லாம் வரல அவருக்கு. இந்த காட்டாற்று வெள்ளத்தில் எப்படி ஐஷ்ணவம் எங்கே அவர் அப்படின்னார். இப்போ தான் என்னை இறக்கி விட்டு அப்படின்னா. டக்குன்னு பார்த்தா ஆளை காணலை. உடனே இவளை பார்த்தா இவள் தேஜோமயமாக ஜொலிக்கிறா இந்த யசோதா. உடனே ஓன்னு அழகா சாந்தோபா, ஏ விட்டலா பாண்டரங்கா பண்டரீநாதான். இவளுக்கு ஒன்றும் புரியல, என்ன ஆச்சுன்னார். நீ ரொம்ப பாக்கியவதி, நான் துர்பாகியவான்வார். என்ன ஆச்சுன்னார். உன்னை சுமந்துட்டு வந்தது பாண்டுரங்கன். அவர் கண்டுபிடிச்சிட்டார். பகவான சகோதரன் மாமா பிரயாகதாசர் கதை கேட்டோம். தாயார சகோதரியா ஏத்துண்டார். இங்க பாண்டரங்கன், அதுலேயும் பாண்டரங்கன் கிருஷ்ணன். யாரை பார்த்தாலும் நீ என் கோபி, நீ என் கோபி, நீ என் கோபின்னு சொல்லிட்டாள் ஒரு ஆள். எனக்கு தெரிஞ்சு பாண்டரங்கன் சகோதரியா சொன்னது இவ்வளோ மட்டும்தான். அழகா சொல்லிட்டான். இவளுக்கு ஒரு விஷயம் தூக்கி வாரி போட்டது. பாண்டுரங்கன் முதுகுலையாச வாரி பண்ணியிருக்கோம். எப்படி இருக்கும்? ஒரு உப்பு மூட்டை தூக்கி நான் அண்ணா இருக்கோம், ராத்திரி கேளுங்கோ, என்னையும் சிஸ்டராக ஏற்றுக்கோன்னு கேளுங்கோ. கார்த்திகைக்கு பணம் எல்லாம் அனுப்ப சொல்லலாம், தாய் வீட்டு சீதனம்லாம் பண்ண சொல்லலாம். பாண்டுரங்கன் ஒரு சகோதரனா பயப்படணுமா? பாண்டுரங்கன் ஒரு சகோதரனா எதை பற்றியாக கவலைப்படணுமா? பாண்டுரங்கன் ஒருத்தன் இருக்கா அப்படின்னா எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாம். பகவான்ற ஒரு சகோதரன் அத்தனை தாய்மார்களுக்கு உண்டு. நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ராமானுஜன் ஒரு சகோதரன் உண்டு, ஆண்டாள் காண்பிச்சு கொடுத்துட்டா, நம் கோயில் அன்னர். எத்தனை சகோதரன் இருக்கு? பகவான் பாண்டரங்கன் ஒரு சகோதரன் இருக்கான், ராமானுஜன் ஒரு சகோதரன் இருக்கார். வேற என்ன வேணும்? நானும் உங்கள் எல்லாருக்கும் சகோதரன் தான். அதனால் கார்த்திகைக்கு சீதனெல்லாம் கேளுங்க, தப்பே இல்லை. கேட்காதீங்கன்னு சொல்ல மாட்டேன், தைரியமாக கேளுங்க. என்ன முடியுமோ கொடுக்குறேன். முக்கியமாக நாமஜபத்தை கொடுத்துருவேன், வேற என்ன கொடுப்பேன்? நிறைய இருக்கு என்கிட்ட, அதான் இருக்கு. அள்ளி அள்ளி கொடுத்துருவேன். 1 மணி நேரம் உட்காச்சு ராமகிருஷ்ண ஹரி வாசுதேவஹரி, ராமகிருஷ்ண ஹரி வாசுதேவஹரி. அப்ப நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, எனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்கோ. பாண்டரங்கன் சொல்றான் இந்த யசோதாவிடத்துல, நான் உன்னுடைய சகோதரன். இவர் எப்படா கண்டுபிடிச்சாருன்னா, இவளுடைய தேஜஸ் இவன் மேல பாண்டரங்கனுடைய வாசனை வருதான். குணுங்குனாரி குட்டேற்றை கோவர்தனனை அப்படின்ற ஆண்டாள். இந்த கிருஷ்ண வாசனைன்னு ஒன்று உண்டு இல்லையா, அது தெரியறதான். இவருக்கு தெரிஞ்சு கொடுத்தது தேஜஸ் எல்லாம் பார்த்தோன்னு. டக்குன்னு அவன் எங்கே இறக்கி விட்டான் அங்கே போய் பார்க்குற, கீழே துளசி தலம் எல்லாம் அப்படி சதறி இருக்கு. அங்கே பகவானோட திருவடி தடயங்கள் தெரியுது, சங்கு சக்கர முத்திரை எல்லாம் தெரியுது. இவளுக்கு அழறதா புலம்புறதான்னு தெரியல. பண்டரிபுரத்தில் கூட போய் பார்த்ததில்லை. பண்டரிபுரம் போய் பார்த்தது கிடையாது. இன்னைக்கு காதால தான் வந்திருக்கா. இவ்வளோ கலாட்டா நடந்திருக்கு. என்னடான்னா, ஒரு நாளில் பாண்டரங்கன் இவளை தூக்கிட்டு போயிட்டான். அதானே வேணும். ருக்மிணியை ருக்மிணி கூட கடுதாசி எல்லாம் எழுதி போட்டு வருவானா வரமாட்டானா டென்ஷனில் காத்துட்டு இருந்தா, அவனா வந்தான், சகோதரனா பாவிச்சுக்கோன்னா, முதுகுல ஏறுன்னா, நீச்சல். அவ கதறா, மனசுல சந்தோஷம். இந்த நதியில என்னை கடத்தின